மக்களால் நான், மக்களுக்காகவே நான். இந்த வார்த்தையின் சொந்தக்காரர் யார் என்று யாருக்கு தெரியுதோ இல்லையோ, தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். சோதனைகள் பல கடந்து சாதனைகள் படைத்த காவிய தலைவி, தமிழக மக்களுக்காகவே தன் தவ வாழ்க்கையை அர்ப்பணித்த உண்மையான தியாகத்தின் சின்னம் புரட்சித் தலைவி. அட என்னடா இது, அம்மாவிற்கு வந்த சோதனை என்பது 1996ஆம் ஆண்டு ஜெயலலிதா மீது மத்திய புலனாய்வு பிரிவு சிபிஐ சோதனை நடத்தியது. 1997ஆம் ஆண்டு குற்றப்பத்திரிகை சமர்ப்பிக்கப்பட்டது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு தொடர்பாக இந்த பொருட்கள் அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டன. அந்த பட்டியலில் உள்ள பொருட்கள் 11,344 பட்டுப்புடவைகள், 468 தங்கம் மற்றும் வைர ஆபரணங்கள் மற்றும் 7,040 கிராம் எடையுள்ள பிற நகைகள், 750 ஜோடி செருப்புகள், கைக்கடிகாரங்கள், 250 சால்வைகள், 12 குளிர்சாதன பெட்டிகள், 10 தொலைக்காட்சி பெட்டிகள், 8 விசிஆர்கள், 1 வீடியோ கேமரா, 4 சிடி பிளேயர்கள், 2 ஆடியோ டெக்குகள், 24 டேப் ரெக்கார்டர்கள், 1040 வீடியோ கேசட்டுகள், 5 இரும்பு லாக்கர்கள், 59,870 மற்றும் ரூ. 1,60,514 மதிப்புள்ள பழைய ரூபாய் நோட்டுகள், 10,18,75,591 ரூபாய் மதிப்பிலான நிரந்தர வைப்பு நிதி. இந்த நிதி 2023 படி ரசீதுகள் ஆகியவற்றையும் தமிழ்நாடு காவல்துறை குழுவினரிடம் ஒப்படைக்கப்பட்டன. சென்னை, செங்கல்பட்டு, தஞ்சாவூர், திருவாரூர் போன்ற இடங்களில் 1,562 ஏக்கர் நிலம், தங்க பேனா, ஒட்டியாணம், கிரீடம், தங்கத்தட்டு, தங்க கத்தி போன்ற பொருட்களை பறிமுதல் செய்திருந்தனர். இந்த பறிமுதல் 1996ஆம் ஆண்டு தொடங்கி பல சதாப்த கால வருமானத்திற்கு அப்பாற்பட்ட சொத்து வழக்கில் இருந்து வந்தது. கடந்த 1996இல் நகைகளை பறிமுதல் செய்தபோது அதன் மதிப்பு 3.47 கோடி ரூபாய். தற்போதைய மதிப்பு 56.53 கோடி ரூபாய். 1,562 ஏக்கர் சொத்து ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்பட்டாலும் 1000 ஏக்கர் நிலத்திற்கான ஆவணங்கள் உள்ளன. 562 ஏக்கர் நிலத்திற்கான சரியான ஆவணம் இல்லை. ஒரே நிலத்தை பலமுறை பதிவு செய்ததாகவும் சொல்லப்படுகிறது. 1000 ஏக்கர் நிலமும் நகைகளின் மதிப்பும் 2,000 கோடி ரூபாய்க்கு மேல் என்றும் சொல்லப்படுகிறது. நகை பணத்தை விற்றால் தமிழக அரசுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைப்பது உறுதி. இந்த வழக்கு கடைசியாக 2025 பிப்ரவரி 14, 15 தேதிகளில் கர்நாடக அரசு எங்களிடம் இருந்த தங்க நகைகள், சில பதிக்கப்பட்ட வைர கற்கள், மரகதம், மாணிக்கம், 3 வெள்ளி பொருட்கள் என 27 கிலோ எடையுள்ளவற்றை மதிப்பீடு செய்ய தமிழக அரசின் உரிமம் பெற்ற நகை மதிப்பீட்டாளர் பிரபாகரன் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டார். நகைகளின் மதிப்பு 60 கோடி ரூபாய். திருப்பி கொடுக்கப்பட்ட நகைகளில் 2 கிலோ ஒட்டியாணம், 1 கிலோ கிரீடம், 1.5 கிலோ தங்க கத்தி, 60 கிராம் எடையுள்ள தங்க பேனா, தங்க கைக்கடிகாரம், தங்க வாள் முதலியன. பின் தமிழக லஞ்ச ஒழிப்பு போலீசார் கொண்டு வந்த 6 இரும்பு பெட்டிகளில் நகைகள் அடுக்கி வைக்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டன. இதையடுத்து ஜெயலலிதா பெயரில் இருந்த 1000 ஏக்கர் நில ஆவணங்களும் ஒப்படைக்கப்பட்டன. அந்த ஆவணங்களை சூட்கேஸ்களில் வைத்தனர். நாங்கள் திருப்பி ஒப்படைத்து உள்ள நகைகள் மற்றும் சொத்துக்களை தமிழக அரசு பொது ஏலம் விடலாம், நிலம் இல்லாதவர்களுக்கும் வழங்கலாம். இது அரசின் முடிவு. நகைகளை ரிசர்வ் வங்கியில் தற்போதைய சந்தை நிலவரத்திற்கு விற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமல்ல, வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட அனைத்தையும் உங்களிடம் ஒப்படைத்து விட்டோம் என்று கூறி தமிழக அதிகாரிகளிடம் கர்நாடக அதிகாரிகள் எழுதி வாங்கி கொண்டனர். இந்த சொத்து குவிப்பு வழக்கில் ஏற்கனவே கூறப்பட்ட தீர்ப்பின் போது கர்நாடக அரசுக்கு 5 கோடி ரூபாய் செலவானது. தற்போதைய வழக்கு தொடர்பான மேலும் சில வழக்கு விசாரணைக்காக கூடுதலாக 8 கோடி ரூபாய் செலவாகி உள்ளது. மொத்தம் 13 கோடி ரூபாய் செலவு. இந்த வழக்கில் கைதாகி சிறையில் இருந்து வெளியே வந்தபோது சசிகலா, இளவரசி தலா 10 கோடி ரூபாய் அபராதம் செலுத்தினர். மொத்தம் எங்களிடம் 20 கோடி ரூபாய் உள்ளது. அதில் 13 கோடி ரூபாயை கழித்துவிட்டு 7 கோடி ரூபாயை தமிழகத்திடம் வழங்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். ஜெயலலிதாவின் போயஸ் கார்டன் இல்லம் வழக்கும் முடிவுக்கு வந்தது. இதனை அடுத்து சென்னை ஹைகோர்ட் வேதா நிலையத்தை அரசுடைமையாக்கி
கடந்த 2020ஆம் ஆண்டு ஜூலை மாதம் தமிழக அரசு அரசாணை வெளியிட்டது. ஜெயலலிதாவின் 11,000க்கும் மேற்பட்ட சேலைகள், அவர் பயன்படுத்திய செருப்புகள் உள்ளிட்டவைகள் எங்களிடம் இருப்பதாகவும் திரும்ப ஒப்படைக்கப் போவதாகவும் ஊடகங்களில் செய்தி வெளியாகின. அதில் உண்மையில்லை. எங்களிடம் இருந்தவை நகைகள், சில நில ஆவணங்கள் மட்டும்தான். அவற்றை ஒப்படைத்து விட்டோம். மேலும் இந்த வழக்கு முடிந்து விட்டது என்று கர்நாடக நீதிமன்றம் வழக்கை முடித்தது. ஏங்க நீங்களே சொல்லுங்க, ஒரு நாட்டுக்கு முதல்வராக இருக்கிறவங்ககிட்ட இந்த சொத்து கூட இல்லாட்டி யாருங்க மதிப்பா? ஆனால் ஜெயலலிதா அம்மா சொன்ன மக்களால் நான், மக்களுக்காகவே நான் அப்படின்னு சொன்ன வார்த்தை மட்டும் உண்மையானதுங்க. அந்த வார்த்தை அம்மாவுடைய இதயத்திலிருந்து வந்த வார்த்தை போல். அதனால தான் அவங்க தேடி சேர்த்த சொத்து எல்லாம் தமிழ்நாட்டுக்கே திரும்ப வந்துருச்சு. இதன் மூலம் நம்ம சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் சக்தி இருக்குன்னு உங்களுக்கு புரியுதா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உல்டா உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.